சிலுவையின் வெற்றி ஆராதனையில் கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுத்த சகலவிதமான வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்று அனுபவிக்கும்படி ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து தகப்பனே, எங்களுக்கு நீர் பெற்றுக் கொடுத்த மிக பெரிய நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்தும்படி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே நிலைத்திருக்கும்படி ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு சிந்தையோ வார்த்தையோ கிரியையோ அது இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. உலகம் முழுவதும் இந்த நாளை என்னவா சொல்கிறாங்க, ஒரு துக்கமான ஒரு நாளாக இந்த நாளை அனுசரிக்கிறாங்க. இல்லை யாரும் இந்த போர்டாங்கிட்ட எடுத்து வச்சிரு, கீபோர்டு. இந்த நாளில் பார்த்திங்கன்னா இயேசு மரித்தார், இயேசு உயிர் விட்டார், இயேசு பாடுபட்டார் அப்படின்னு சொல்லி இந்த நாளை என்ன செய்கிறாங்க, ரொம்ப இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தது உண்மை, பாடுகளை ஏற்றுக்கொண்டது உண்மை, அவர் செய்த எல்லா காரியங்களும் உண்மை. ஆனால் அதை நினச்சி துக்கப்படுறோம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த 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 வேதனையை நினச்சி இயேசு எனக்காக என்ன செஞ்சார், எவ்வளவு பாடுபட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். அதில் தவறு இல்லை, நம்முடைய உணர்வுகளில் எந்த விதமான குறையும் இல்லை. ஆனால் அதை விட ஒரு படி மேலே போய் சிலுவையிலே இயேசு மரித்தார் என்பதை தாண்டி சிலுவையிலே இயேசு ஜெயித்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இயேசு சிலுவையில் மரித்தது உண்மை, இயேசு சிலுவையில் ஜெயித்தார் என்பது மாறாத சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார். அதனால தான் நம்ம இந்த நாளில் அதிகமாக அவர் பாடுபட்ட அந்த காரியத்தை நினைத்து நம்ம கவலைப்படுகிறதை தாண்டி அதை நினச்சி நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், அதில் செய்த காரியங்களை நாம் நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த உடன்படிக்கையை கை கொள்ளும் போதெல்லாம் என் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்னு சொல்கிறார். வருஷத்தில் ஒரு நாள் பெரிய வெள்ளிக்கிழமை மட்டும் அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறவர்கள் அல்ல. எப்பொழுதெல்லாம் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நாம் உட்கொள்ளுகிறோமோ அப்பெல்லாம் அவருடைய மரணத்தை நாம் என்ன செய்கிறோம், நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. அப்புறம் எதுக்கு இன்றைக்கி ஒரு தனியாக ஒரு நாள் இன்றைக்கி எல்லாம் கூடி இன்றைக்கி ஏன் அந்த மரணத்தை நினைவு கூறணும், தேவையே இல்லைல்ல அப்படின்னு நினைக்கலாம் ஒரு சிலர். ஆனால் உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க எல்லாருமே இன்றைக்கி எல்லார் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, ஆண்டவர் உயிர் விட்ட நாள். அல்லேலூயா. ஆண்டவர் உயிர் விட்ட நாள் அப்படின்றாங்க. அதனால் இந்த நாளில் நம்ம சர்ச்சை பூட்டி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறது அது அல்லேலூயா. பூட்டி வச்சுருக்கிறவங்கள நான் தப்பு சொல்லலை, அது அவர்களுடைய விசுவாசம். ஆனால் நம்முடைய விசுவாசம் என்ன அப்படின்னா, இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக செய்த தியாகங்களை இந்த நாளில் என்ன செய்கிறோம், மற்ற நாளில் நம்ம நினைவு கூறுகிறதை காட்டிலும் இந்த நாளில் நினைவு கூறுறது இன்னும் கொஞ்சம் எப்படி இருக்கும், நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு பலனாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். போன வருஷம் இதே குட் ஃப்ரைடே அன்னைக்கு போன வருஷம் எந்த ஒரு வெற்றியை நினைத்து நாம் நினைவு கூறணும்னா, டெட்டலஸ்டாய் இல்லை முடிந்தது, எதெல்லாம் அவர் முடித்தார் அப்படின்றத பற்றி பார்த்தோம். முந்தின வருஷம் பார்த்தது 3 மணி நேர சீசன். இதெல்லாம் யூடியூப்பில் நம்ம சர்ச்சு பேஜில் இருக்கும், நீங்கள் போட்டு கேளுங்க. நான்லாம் ஒரு 10 தடவைக்கு மேலே இதெல்லாம் கேட்டுட்டேன். போன வாரமே 2 தடவை முதுமையின் ஆசீர்வாதத்தை கேட்டேன். கேட்க 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 ஒரு புதிய பலன் என்னை நிரப்புகிறதை நான் உணர்றேன். அதனால் நான் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி அதை பாருங்களேன், மறக்கவே இல்லை பாருங்களேன். போன வருஷத்தில் எத்தனையோ மெசேஜ், ஆனால் அந்த டெட்டலாஸ்டாய் மட்டும் எப்படி நிற்கிது, அப்படியே நிற்கிது. ஏன் அந்த 3 மணி நேர சீசன் மட்டும் அப்படின்னு? அதே போல் இந்த நாளில் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே
நமக்கு பெற்று கொடுத்த வெற்றியின் ஒரு பகுதியை இன்னைக்கு நாம் தியானித்து அந்த வெற்றியை சுதந்திரித்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லா காரியங்களையும் சிலுவையில் அவர் செய்து முடித்த சகல கிரியைகளையும் ஒரு நாளில் நம்ம நினச்சி தியானித்து ஜெபிக்க முடியவே. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நைட்டு வரப்போகிறார்னா அவர் வர்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட அவர் சிலுவையில் செய்த நமக்காக செய்த கிரியைகளை நம்ம தியானிக்கணும்னா நமக்கு நேரம் பத்தாது. அல்லேலூயா. அதனால தான் இனி வரும் சந்ததிக்கும் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சில பாரம்பரிய சபைகளில் பார்த்திங்கன்னா இந்த 7 வார்த்தைகள் இன்றைக்கி பேசுவாங்க. 7 வார்த்தைகள் என்ன சொல்லுவாங்க இன்றைக்கி. என்னென்ன, அதை நான் தப்பு சொல்லலை. நம்ம அப்படி 7 வார்த்தை பேசணும் அப்படின்னோம்னா 7 மணி நேரம் ஆகும். நைட்டு முடிக்க 10 எத்தனை மணி ஆகும், 1 மணி 2 மணி ஆயிரும். அப்படி சும்மா அப்படி தொட்டுட்டு போகிறதும் சரி வராது. ஏதோ ஒரு காரியத்தை எடுத்தால் முடிந்தது அப்படின்றத குறித்து ஓரளவுக்கு நமக்கு தெரியும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நிறைய சாட்சிகள். வசனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இதை கொடுக்க விரும்புகிறேன். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இந்த மெசேஜை குறித்து நிறைய சாட்சிகள் வந்துச்சு. அந்த வாரத்திலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வசனத்தை ஆண்டவர் என்னோட அதாவது பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னா அப்படி 10ஆம் வதுவில் போயிடாமல் யாரை மன்னிக்க சொன்னார், நம்ம இருக்கிற வேண்டிய இடத்துல நமக்கு பதிலாக இன்னொருத்தரை வச்சு நம்மளை மட்டம் தட்டுறவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை ஒரு அருமையான குடும்பத்தை அந்த வார்த்தை தொட்டது. அல்லேலூயா. அவங்களுடைய குடும்பத்தில் அவங்கள தள்ளி வச்சுட்டு அந்த இடத்துல இன்னொருத்தரை வச்சு அவங்கள தான் வெயிட்டு கொடுத்தாங்களாம். அவங்கள மன்னிக்கவே முடியாமல் இருந்துச்சு. நான் மன்னிச்சேன்னாங்க. இன்னொருத்தவங்க அவங்க கணவரை மன்னிக்கவே இல்லையா. ஒரே வீட்டுக்குள்ளே தான் குடும்பம் நடத்துகிறாங்க. ஆனால் என்ன செய்யல, என்னால் அவரை மன்னிக்க முடியாமல் இருந்துச்சு, அவரை மன்னித்தேன். இன்னும் நிறைய சாட்சிகள். மாமியாரை மன்னித்தேன், மருமகளை மன்னித்தேன், அப்படியெல்லாம் சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போ பிதாவே இவர்களுக்கு மன்னி, அந்த வார்த்தை நமக்கு எல்லாம் ஓரளவுக்கு என்ன செய்யும், தெரியும். எப்படி மன்னிக்கணும், எதை மன்னிக்கணும், யாரை மன்னிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாய், அந்த வார்த்தையும் நமக்கு, அந்த வார்த்தையை நிறைய நம்ம என்ன பண்ணிட்டோம், தியானிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே நமக்கு கொடுத்த அந்த வெற்றியின் ஒரு பகுதியை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அது எந்த பகுதி அப்படின்னு சொன்னால் மார்க் வாசிக்கலாம். மார்க் 15வது அதிகாரம் 34வது வசனம். மார்க் 15. அல்லேலூயா. அல்லேலூயா. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரே ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொன்னார். இயேசு என்ன சொல்றாரு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கேன்ப்பா. ஆபிரகாம் என்னை பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசைப்பட்டார் தெரியுமா அப்படின்றார். உடனே சொல்கிறாங்க யூதர்கள்லாம், உனக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகலை, நீ எப்படி ஆபிரகாமை பார்த்த? ஆபிரகாம் எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர், அவரை நீ எங்கே பார்த்த அப்படின்றப்ப தான் அவர் சொல்லுவார், ஆபிரகாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். அவர் மனு உரு எடுத்து தான் 2000 வருஷம் ஆகுது. அவர் மனிதனாய் இந்த பூமியில் அவதரிச்சு தான் 2000 வருஷம் ஆகுதா இல்லையா, அதுக்கு முன்னாடி அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் அவர், வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், சர்வ வல்லமையுடைய ஆண்டவர் மனிதனாக வந்து இந்த பூமியில் என்ன செய்கிறார், பிறந்திருக்கிறார். அவரு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்ன்ற வார்த்தை எதுக்காக சொல்லணும், அவர் ஏன் சொல்லணும், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்? அப்போனா அவர் வந்து ஆண்டவர் இல்லையா?
அவருக்கு வல்லமை இல்லையா? அவருக்கு மகிமை இல்லையா? என்னங்க இது? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அஞ்ஞானிகள் இயேசுவை மறுதளிக்கிறதுக்கு இதோ ஒன்று பிடிச்சிக்குவாங்க. அவர் பாருங்க, அவரே என் தேவனேன்னு தான் சொன்னார், அவருக்கு ஒன்றுமே அவருக்கு பவர் கிடையாது அப்படின்வாங்க. அப்படி இல்லை. அவர் என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்ட, அதாவது எலோயி இதில் வந்து எலோயி அப்படின்னு இருக்கு. மத்தேயுல எழுதப்பட்டிருக்கும் போது ஏலி ஏலி லாமா சபக்த, அது ஏலி உண்மையா எலோயி உண்மையா அப்படின்னா எலோயி தான் கரெக்டு, ஏலியும் கரெக்டு. அது எப்படி கரெக்டுனா, எலோயி அப்படின்றது அவர் பேசின அந்த பாஷை. அந்த நாட்களில் அவர் பேசினார் பார்த்தீங்களா? என்ன பாஷை பேசினார் இயேசு? அராமிக் மொழி. அதில் தான் என்ன செஞ்சார்? எலோயின்னு சொன்னார். மார்க்கு அப்படியே எழுதிட்டார். மத்தேயு ஏலின்னு மாற்றி எழுதினார். ஏன் மாற்றி எழுதினார்னா, அவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் யாருக்காக எழுதப்பட்டது? யூதர்களுக்காக எழுதப்பட்டது. அப்போ யூதர்களுடைய மொழி என்ன? யூதர்கள் அந்த நாட்களில் பேசிக்கொண்டிருந்த அந்த மொழி எபிரேய மொழி. அந்த மொழியில் தான் மத்தேயு எழுதுகிறார். மத்தேயுடைய அந்த எழுத்து நடை எல்லாமே யூதர்களுக்காக மட்டும்தான் அவர் என்ன செய்வார்? மத்தேயு எழுதுவார். மார்க் யாருக்காக எழுதுவார்? ரோமர்களுக்காக எழுதுவார். அல்லேலூயா. லூக்கா யாருக்கு எழுதுவார்? கிரேக்கர்களுக்காக எழுதுவார். கரெக்ட். யோவான் யாருக்காக எழுதினார்? விசுவாசிகளுக்காக எழுதினார். அல்லேலூயா. சரி, இப்போ மார்க்கு ஆண்டவர் எப்படி சொன்னார்? எலோயி எலோயி லாமா சபக்தானி அப்படியே எழுதிட்டார். ஏன்னா அவர் எழுதினது யாருக்காக எழுதுறாரு? ரோமர்களுக்காக எழுதுறாரு, ரசிக்கப்படாதவங்களுக்காக எழுதினார். ஆனால் இவர் யூதர்களுக்காக எழுதுனதுனால ஏலி ஏலின்னு போட்டார். சரி, அவங்க எழுதுனது இருக்கட்டும். ஏன்னா ஒரு சிலருக்கு அது ஒரு குழப்பம். இது என்ன ஏலி கரெக்டா எலோயி கரெக்டா? இவர் தப்பாக எழுதினாரா அவர் கரெக்டாக எழுதினார்? ரெண்டு பேரும் கரெக்டாக தான் எழுதினாங்க. ரெண்டு பேருமே எப்படி எழுதினாங்க? அவரவர் தேவன் அவர்களை அழைத்த நிலைமையிலிருந்து அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பு, அவர்களுக்கு யார் மத்தியில் ஊழியம் செய்யணுமோ அந்த மொழியில் அவங்கவுங்க எழுதினாங்க. அல்லேலூயா. சரி, இப்போ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு இயேசு சொன்னதுக்கு காரணம் என்னங்க? அடி வலி தாங்க முடியலையா அவருக்கு? ஆணிகளால் அடித்தப்ப கை வலிச்சிச்சா, கால் வலிச்சிச்சா? இல்லை, அவருடைய சதையெல்லாம் பிச்சு எடுத்துட்டாங்களே, ரத்தமெல்லாம் போயிடுச்சு, அதனால உடல்ல அவரால் தாங்க முடியலையா? இல்லை அவமானத்தை தாங்க முடியலையா? காரி முகத்தில் துப்புனாங்களே அதை தாங்க முடியாமல் அப்படி சொன்னாரா? எதனால் சொன்னார்னா, முதல் வசனம் வாசித்தோம், அதுக்கு முன்னாடி வசனம் 9ஆம் மணின்றதுக்கு முன்னாடி 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அல்லேலூயா. 6ஆம் மணி நேரம் முதல், 6ஆம் மணி நேரம்னா எத்தனை மணி? 12 மணி. 9ஆம் மணி நேரம்னா எத்தனை மணி? 3 மணி. அப்போ மதியானம் 12லிருந்து 3 மணி வரைக்கும் எருசலேம் நகரத்தில் மட்டும் அந்தகாரம் உண்டாயிற்றா? கொல்கதா மலையிலே மட்டும் அந்தகாரம் உண்டாயிற்றா? பூமி எங்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. முழு உலகமும் பூமி எங்கும் 5 கண்டமும் எல்லா நாடுகளும் எல்லா தேசங்களும் 3 மணி நேரம் இருட்டாயிருச்சு. அல்லேலூயா. 3 மணி நேரம். இன்னைக்கு வானத்தின் தோற்றத்தை நிதானிக்கிறவர்கள் கூட அந்த சூரியனுடைய வயதை கணக்கிடும்போது அவங்களுக்கு நிறைய நேரத்தில் ஒரு சில மணி நேரம் மிஸ் ஆகுதான். அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுடைய நாட்களில் 10 பாகை என்ன செஞ்சு பின்னிட்டு போச்சு, அது மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. குறையுது, என்னன்னு தெரியல சூரியன். அப்புறம் வேதத்தை கொண்டு போய் இங்கே பார்ப்பா, யோசுவா நிப்பாட்டுறார், நெல்லு சூரியனை, அந்த நேரம் மிஸ் ஆகுது. இங்கிட்டு 3 மணி நேரம் மிஸ் ஆகுது. அல்லேலூயா. அப்படியெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோன்னு பார்த்து ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு நமக்கு 24 மணி நேரமே கிடையாது. ஒரு நாளைக்கு அதிலே ஒரு சில நிமிடங்கள் நமக்கு குறையுது. பூமியினுடைய நாட்கள், பூமியினுடைய நேரங்கள் குறையும் போது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அல்ல, 23 மணி நேரமும் எத்தனையோ நிமிஷம், அது எனக்கு சரியாக தெரியலை. அல்லேலூயா. ஆனால் இதுதான் உண்மை. சரி, பூமி எங்கும் முழு உலகமும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முழு உலகமும்
எகிப்து தேசத்தில் மட்டும்தாங்க இருள் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் மக்களை மீட்கும்போது எகிப்து தேசத்தில் மட்டும்தான் இருள் இருந்துச்சு. இஸ்ரவேல் புத்திரருடைய வீட்டில் என்ன இருந்துச்சு? வெளிச்சம் இருந்துச்சு. இங்கே அப்படி அல்ல. பூமி எங்கும் முழு உலகமும் 3 மணி நேரம் இருட்டாயிருச்சான். எப்படி இருட்டானுச்சு? அந்த இருட்டு என்ன, அந்த அந்தகாரம் என்ன அப்படின்னா, முழு உலகத்திலும் உலகம் உண்டானது முதல் பாவம் செய்த மனிதர்களுடைய எல்லாருடைய பாவங்கள், எல்லாருடைய பாவங்களுக்கு உரிய தண்டனைகள், எல்லாருடைய மீறுதல்கள், பாவம், சாபம், அக்கிரமம், அநீதி எல்லாம் அவர் மேலே அப்படியே இறங்குது. யார் மேலே? சரி, அவர் மேலே இறங்கட்டுங்க. ஏங்க பூமி இருட்டாகணும்? இயேசு அதுக்காக தானே வந்தார். இயேசு அதுக்காக தானே வந்தார். வந்த வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கல்வாரி சிலுவையில் அவர் இருக்கார். உலகத்தில் உலகம் உண்டானப்ப பிறந்த மனுஷன்லேருந்து கடைசி உலகம் அழிய போகிறப்ப வர வரைக்கும் எல்லாருடைய பாவங்களையும் அவர் என்ன செய்கிறார்? சுமக்கிறார். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ எல்லாருக்கும் விடுதலை கொடுத்துட்டார்ல. எல்லாருடைய பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்துட்டார். அவரிடத்தில் அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவுன்னு கேட்குறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். அல்லேலூயா. சரி, எல்லாருடைய பாவமும் அவர் மேலே வருதுங்க. பாவம் அறியாதவர் அவர். பாவத்தை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணன். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களால் யாராலையாவது சொல்ல முடியுமான்னு நேருக்கு நேர் கேட்டவர். அவர்கிட்ட என்னங்க பாவம் இருக்கு? அவர் பிறந்ததே பரிசுத்த பிறப்பு. அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் மேலே எல்லாருடைய அக்கிரமங்களும் அவர் மேல் என்ன செஞ்சு இறங்குச்சு. எல்லாருடைய பாவம் வந்துச்சு. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார், சாபமானார், சாபங்களை சுமந்தார், பாவங்களை. ஏசாயா 53 வாசிச்ச பார்த்தீங்களா? அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய எல்லாம் அவர் மேலே வரும்போது ஏன் உலகம் இருட்டா ஆகணும்? உலகத்தில் உள்ள மொத்த இருளும் இயேசுவின் மேலே இயேசுவை மூடுது. மொத்த இருள். பாவம்னா இருள் தானேங்க. இருள்னு அப்படியே யோசிக்காதீங்க. ஏன்னா தப்பாக சொல்கிறீங்களே. பாவம் என்பது இருள். மொத்த பூமியினுடைய பாவத்தின் வல்லமை இயேசுவை மூடிக்கொண்டு இருக்கும்போது உலகம் இருட்டாகிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 1 அதிகாரத்தில் 4 வாசிக்கலாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி என்ன செஞ்சிச்சா? இருளிலே பிரகாசிக்கிறது. இருளுக்கு நடுவில் அந்த ஒளி போய் நின்றுச்சுன்னா பிரகாசம் வரும். லேகியோன் பிசாசு பிடிச்சவனுக்கு முன்னாடி அந்த ஒளி போய் நின்றுச்சு, அவன் வாழ்க்கை பிரகாசம் ஆணுச்சு. விபச்சாரமும் வேசித்தனமும் செய்கிற ஒரு பெண்ணுக்கு முன்னாடி அந்த ஒளி போய் நின்றுச்சு, அந்த பெண் பரிசுத்தமாக்கப்பட்டாள். பல வருஷம் வியாதி உள்ளவனுக்கு முன்னாடி அந்த ஒளி போய் நின்றுச்சு, வியாதி நீங்குச்சு. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிற ஒளியா இருந்துச்சு. இருள் அந்த ஒளியை என்ன செய்யவில்லை? பற்றி கொள்ளவில்லை. அப்படியே நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 9வது வசனத்துல உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், நான் உலகத்துக்கு வெளிச்சமா. இந்த முழு உலகத்துக்கும் வெளிச்சம் யாருங்க? இயேசு. சூரியன்னு நீங்க சொல்லலாம், சந்திரன்னு நீங்க சொல்லலாம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அதை படைச்சி அதுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை வச்சு நீ போய் உலகத்துக்கு கொடுன்னு சொன்னவரே அவர் தான். அல்லேலூயா. உலகத்தையே பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான வெளிச்சம் அவரு. அவர் போய் இருள் இருக்கிற இடத்துல போய் நின்னாருன்னா அந்த இருள் வெளிச்சமாகும். ஆனால் இங்கே அவரே இருளினால் மூடப்பட்டுட்டார். அல்லேலூயா. அதனால தான் இங்கே ஒரு லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் இந்த லைட்டு எரிஞ்சிச்சுன்னா அந்த இருட்டு போயிடும். ஆனால் இந்த லைட்டு மேலே ஒரு மொத்தமான துணியை போட்டு லைட்டை மூடிட்டோம்னா இந்த இடம் எப்படி ஆயிரும்? இருட்டாயிரும். அதே போல தான் உலகத்தையே பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி, உலகத்தை வெளிச்சமாக்குகிற, அவரிடத்தில் வருகிற யாராக இருந்தாலும் வெளிச்சமாக்குகிற, உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிற அந்த இயேசுவின் மேலே பாவம் என்ற இருள் மூடின உடனேயும் முழு உலகமே இருட்டா போயிடுச்சு. முழு உலகமே என்ன ஆயிடுச்சு? இருட்டாயிருச்சு. அந்த 3 மணி நேரம் முழு உலகமும் எப்படி இருந்துச்சா? அந்தகாரத்திற்குள்ள இருந்துச்சு. எதுக்காகங்க? அவரால் அதை தான் தாங்க முடியாமல் போயிடுச்சு. இயேசுவால் எதை தாங்க முடியல? கையில் அடித்த ஆணியெல்லாம் நினச்சி ஒவ்வொருத்தவங்க அழுவாங்க. ஆண்டவரே உன் கைகளில். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இந்த மாதிரி டைமில் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தின ஊழியக்காரவங்க ஒரு சிலர் எல்லோரும் கூடி ஜெபிப்போம். சர்ச்சில் இல்லை, தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காயத்தை சொல்லி 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 ஜெபிப்பாங்க. நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போ அந்த காயத்தை விட மிக மோசமான ஒரு காயத்தை இயேசு அனுபவிச்சார். அல்லேலூயா. கையில் ஆணி அடித்ததோ, காலில் ஆணி அடித்ததோ, முள்முடியிலேருந்து முள் குத்தி கண்ணை கிழிச்சதோ, உடம்பு 2ஆ பிளக்கப்பட்டதோ அவருக்கு வேதனையை கொடுக்கல. அப்போ அவர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி அவர் கதறலை. நம்ம எல்லாருடைய பாவமும் அவர் மேலே வந்த உடனேயும் பிதாவினுடைய அந்த பிரசன்னம், பரலோக ராஜ்யத்தினுடைய தொடர்பு அவரை விட்டு துண்டிக்கப்பட்டுருச்சு. அப்போதான் அவர் கேட்குறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அல்லேலூயா. ஏங்க என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு? தெரிஞ்சுதானங்க வந்தார். தெரிஞ்சுதானே வந்தார். தெரிஞ்சு வந்திருப்பார். அவருக்கு எல்லாமே தெரியும். உடம்புல ஆணி அடிக்கப்பட்ட அது வலி எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியும். அதெல்லாம் அவர் உணர்ந்திருப்பார். ஆனால் பாவம்னா என்னன்னு அவருக்கு தெரியல. பாவத்தினுடைய வலிமை என்ன அப்படின்றத அவரது தனிப்பட்ட முறையில் அவர் ருசிக்கல. ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள மொத்த பாவமும் அவருக்குள்ள முழு உலகத்தையும் இருட்டாக்குச்சு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த ஒளி அந்த உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி, உலகத்திற்கு ஒளியாய் வந்த அந்த இயேசுவினுடைய வெளிச்சம் நம்ம பாவத்தினால அப்படியே என்ன பண்ணப்பட்டுருச்சு? மூடப்பட்டுருச்சு. அப்பதான் சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கதறார். பரலோகத்திற்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு முற்றிலுமா துண்டிக்கப்பட்டு 100க்கு 100 ஒரு மனிதனாய் எப்படிங்க தெய்வீக அந்த காரியங்கள் இல்லாம வெறும் மனிதனால, வெறும் மனிதன், அந்த வெறும் மனுஷனால இவ்வளவு பாடுகளை எப்படிங்க அனுபவிக்க முடியும் சொல்லுங்க? கொஞ்சத்துக்கு கொஞ்ச நாளும் பரிசுத்த ஆவியின் பலன் இருந்து, பரிசுத்த ஆவியான ஒரு பலனுமே அப்ப அவருக்கு இல்லை. எல்லாம் அவரை விட்டு அந்த தெய்வீக சுபாவத்தையும் தெய்வீக வலிமையையும் இழந்துட்டார். அது போயிடுச்சு அவரை விட்டு. அவர் வெறும் மனிதனா அந்த இடத்துல தொங்கி அந்த வேதனைகளை அவர் அனுபவிக்கிறார். அப்ப அவர் எதுக்காக தெரியுமா? இந்த நாளில் சிலுவையில் அவர் பெற்று கொடுத்த அந்த வெற்றியின் ஒரு பகுதி என்ன தெரியுமா? பரலோக தேவனுக்கும் நமக்கும் இடையிலே இருக்கிற ஒரு நிலையான உறவை அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படவே படாது. ஏன்னா நம்ம ஆண்டவரை என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவங்க பாவம் செஞ்சுட்டாங்கங்க, அப்ப என்னங்க துண்டிக்கப்பட்டுருமா? இல்லை. அவனை 2 போடு போட்டாவது கொண்டு பக்கத்தில் வச்சு கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்குவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் நமக்காக எல்லா பாவத்தையும் சுமந்து அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். முதல் வெற்றி தேவனுக்கும் நமக்கும் இடையில எந்த பிரிவினையும் வரவே வராது. தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். அந்த பாவம் செய்ய மாட்டான்னா அப்போ இந்த அவங்க செய்கிறாங்கங்க, அந்த இவங்க செய்கிறாங்கங்க, இவங்க செய்கிறாங்கங்க, அதிலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டு வந்துடுவார். யாரை எப்படி மீட்கணும்னு அவருக்கு தெரியும்.
அது அவரோட வேலை. ஆனால் மீட்டு கொண்டு வந்துடுவார். ஒருத்தவங்க சொன்னாங்க என்கிட்ட, ஏங்க இங்கே பாருங்கள், நான்லாம் அதனால தாங்க நான்லாம் ரசிக்கப்படவே இல்லை. ரொம்ப நாள் இயேசுவை பற்றி எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. இயேசுவை பற்றி பேச சொன்னால் அவங்க பாட்டுக்கு 2 மணி நேரம் பேசுவாங்க. அப்படிங்க இப்படிங்க அதுங்க இதுங்கன்னு. ஏங்க நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை? ஏங்க நீங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளலை? ஏங்க அந்த பந்தியில் பங்கப்படல? ஏங்க ரசிக்கப்பட்டவங்களாம் யாரும் ஒழுங்காக இல்லைங்க. நிறைய பேர் அப்படி செய்கிறாங்கங்க, நிறைய பேர் இப்படி செய்கிறாங்கங்க, கொஞ்சம் பேர் அங்கிட்டு போகிறாங்கங்க, கொஞ்சம் பேர் இங்கிட்டு போகிறாங்கங்க. அதனால தாங்க நான் இந்த சபைக்கே போகல. நான் அதனால தாங்க ஞானஸ்தானமே எடுக்கலை. நான் என் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் எப்படி இருக்கேன்? கரெக்டாக இருக்கேன். நான் சொன்னேன், நீ உன் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நீ கரெக்டாக இருக்கலாம், நீ நல்ல பிள்ளையாக இருக்கலாம். உன் மனசாட்சிக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்த புத்திமதியை கேட்டு நல்ல உனக்கு ஒரு ஞானம் இருந்து, உனக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது சுய கட்டுப்பாடு இருந்து நீ என்ன வேணாலும் கரெக்டாக இருக்கலாம். அவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்க எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் ஒன்று, ஆண்டவர் சந்திக்கிற நேரத்தில் 4 அடி போட்டு 4 உதச்சி இல்லை அன்பாக சொல்லி, அவருக்கு தெரியும் எப்போ எதுக்கு அன்பாக பேசணும், எதுக்கு அடிக்கணும், எதுக்கு திட்டணும்னு, எப்படியாவது கொண்டுட்டு போய் அந்த இடத்துல அவர் சேர்த்துருவார். ஆனால் நீ 1000 பேருக்கு நீ நன்மை செஞ்சிருந்தாலும் நீ அந்த இடத்துல எட்டி கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் மட்டுமே ஒரு மனிதனை நித்தியத்திற்குள் கொண்டு போய் சேர்க்க முடியும். அல்லேலூயா. இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம், அவர் அப்படி சொல்லி ஜீவனை விட்ட உடனே என்ன நடந்துச்சு? பைபிளை நீங்கள் எல்லாமே படித்தவங்க தான், உங்களுக்குலாம் தெரியும். அப்படி அவர் சொல்கிறாரு, எலோயி எலோயி லாமா சபக்தானி அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து என்ன நடக்குது? ஆ ஆ ஆ ம் 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 ஆ ஆ அப்பொழுது அல்லேலூயா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அது ஜெபம் தானே? ஜெபமா இல்லையா அது? இந்த ஜெபத்தை அவர் எங்க இருந்து கத்துக்கிட்டாரு தெரியுங்களா? இந்த சங்கீதம் 22:1 தாவீது எழுதியிருப்பார். இயேசு கிறிஸ்து படப்போகிற சகல பாடுகளை குறித்து தாவீது எழுதி வைக்கிறார். தாவீது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பிறந்தவர்? தாவீதுக்கு எப்படி தெரியும் இயேசுவோட கையில் ஆணி அடிப்பாங்கன்றது? தாவீதுக்கு எப்படி தெரியும்? இந்த பரிசுத்த வேதாகமம் சும்மா புஸ்தகம் கிடையாதுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த நாளில் எல்லாரும் குற்றவாளிகள் எல்லாத்தையும் தான் சிலுவையில் அடித்தாங்க, இவர் குற்றம் செஞ்சுருப்பாரு, இல்லைன்னா அப்படியாக்கும் எப்படியாக்கும் அது இதுன்னு. தாவீது எழுதுறாரு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தாவீது எழுதுறாரு, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், எனக்கு குடிக்க என்ன கொடுத்தார்கள், கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள். இதெல்லாம் இயேசுவுக்கு என்ன சிலுவையில் நடக்கும்ன்றத தாவீது எழுதி வச்சாரு. அந்த சங்கீதத்தை பல முறை இயேசு படித்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்ன்ற வார்த்தை என்னதான் தாவீது எழுதியிருக்கிறான்றது அவருக்கு தெரியும். அந்த பிரச்சனையில் வரும்போது, அந்த பாடுகளின் மத்தியில் அந்த வசனத்தை கோட் பண்ணி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்படி ஜெபிச்ச உடனே என்ன நடந்துச்சு? இயேசுவின் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. ஜெபம் பண்றாரு, என் முழுசும் அவர் என்ன ஆயிட்டாரு? பாவம் ஆயிட்டாரு. ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்றாரு. ஜீவனை என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அல்லேலூயா. என்ன தெரியுமா அந்த இடத்துல நடக்குது? அவர் கைவிடப்பட்டார். இயேசு கைவிடப்பட்டார். பரலோகத்தின் மகிமையை முற்றிலுமாய் விட்டு விலக்கப்பட்டார். பரலோகத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாமல் அவர் என்ன செய்யப்பட்டார்? கைவிடப்பட்டார். அதே நேரம் தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிஞ்சு நமக்கும் பரலோகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் உண்டாயிருச்சு. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. அவர் என் தேவனேன்னு கதறினதுக்கு பின்னாடி உங்களையும் என்னையும் கொண்டுட்டு வந்து பிதாவினுடைய சமூகத்தில் சேர்க்கறதுக்காக தாங்க அவருக்கு கதறினாரு. இன்னைக்கு நம்ம முட்டி போட்டோன்னே எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
அப்படி ஜெபிக்கிறோமே. நமக்காக எந்த பிரதான ஆசாரியனாச்சும் வந்து நிற்கணுமா? ஆடுகளை பலி கொடுக்கணுமா? புறா குஞ்சா பலி கொடுக்கணுமா? அந்த திரைச்சீலை அவர் கிழிச்சாரு, என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் பிரதான ஆசாரியன் போய் பார்த்துருப்பாரு. அச்சோ, என்னடா இது, திரைச்சீலை கிழிஞ்சு போயிடுச்சு. கிழிச்சு விட்டாரு. ஏய், இனிமேல் இந்த பூமியில என் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாரும் எப்ப வேணாலும் பிதாவினுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கலாம், தேவ சமூகத்தை அனுபவிக்கலாம், எப்ப வேணாலும் ஜெபிக்கலாம், எப்ப வேணாலும் என்னை நோக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த திரைச்சீலை என்ன செய்யப்படுது? அந்த திரைச்சீலைன்னா என்ன? இந்த இப்படி நினைச்சிங்களா? கிழிச்சு விட்டுடலாமா? இல்லை இப்படி நினைச்சிங்களா? அந்த இங்கெல்லாம் இருக்க இந்த இது கார்பெட்டு, இந்த கார்பெட் அளவுக்கு இருக்குமா திரைச்சீலை? அவ்வளோ மொத்தம் இருக்குமா? திரைச்சீலையினுடைய மொத்தம் அளவு எவ்வளோ தெரியுங்களா? 4 இன்ச்சு கனம். எத்தனை இன்ச்சு? 4 இன்ச்சுன்னா இவ்வளோ இருக்குமா? இவ்வளோ இருக்குமா 4 இன்ச்சுனா? இவ்வளவு கனம். 60 அடி நீளம், 20 அடி உயரம், அவ்வளவு மொத்தம். இதை எந்த கத்தியை வச்சு கிழிச்சிருப்பார்? அவருடைய மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட்டுச்சு. அவர் மாம்சமாகிய திரையின் வழியாக நமக்கு ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. கிறிஸ்தவம்ன்றது மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது இயேசுவின் சரீரத்தின் கிழிக்கப்பட்ட அவர் சரீரத்திற்குள் நுழைகிற மார்க்கம். அந்த சரீரத்தின் மூலமாய் ஜீவ தேவனை நோக்கி பார்க்கிற மார்க்கம் தான் கிறிஸ்தவ மார்க்கம். அல்லேலூயா. என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். முதலாவது அவர் சிலுவையில் பெற்றுக் கொடுத்த வெற்றி பரலோகத்துக்கும் நமக்கும் இடையில ஒரு நெருங்கின உறவை பெற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், தேவ தூதர்களை நம்ம ஜெபிக்கும் போது தேவ தூதர்களை அனுப்புறாரு ஆண்டவர். பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை நாம் என்ன செய்கிறோம்? அனுபவிக்கிறோம். வரங்களை பெற்றுக்கொள்கிறோம், கனிகளை பெற்றுக்கொள்கிறோம். பாவம் செய்யும்போது செய்யக்கூடாதுன்ற ஒரு உணர்வை கொடுக்குறாரு. அப்படியே செஞ்சுட்டாலும் ஓடி போய் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகக்கூடிய ஒரு மனசை கொடுக்குறாரு. இதெல்லாம் எங்கேருந்து வருது? வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் காண்பீர்கள்றாங்க. எப்படி? தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கும் பரலோகத்துக்கும் இடையில எந்த விதமான யாருமே புரோக்கர்லாம் வேணாம். ஆமாம், மீடியேட்டர் வேணாம். நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. பாஸ்டர் 40 நாள் பாஸ்டிங் இருக்காரு, பாஸ்டருக்கு நான் வந்து சொல்கிறேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிட்டா நடக்கும். ஜெப உதவிகள் இருக்கலாம், ஆனால் யாரும் நமக்கு மீடியேட்டர் இல்லை. நம்ம எந்த நேரம் வேணாலும் போய் நிற்கலாம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். நமக்காக ஜெபிக்கிறதற்கு ஒரு சிலர் கண்டிப்பாக வேணும். உலகத்தில் எதை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, ஜெப நண்பர்கள் நமக்கு வேணும். நமக்காக தரப்பில் நிற்கிறதுக்கு ஒரு ஆத்மா வேணும். ஏன்னா ஒரு 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 தனிப்பட்ட ஒரு மனுஷன் 365 நாள் ஒரே விதமான ஆவிக்குரிய பலனில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நமக்கு வேணும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த நாட்களில் பிரதான ஆசாரியன் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட போக முடியாது. அந்த திரைச்சிலையை ஆண்டவர் என்ன செஞ்சார்? அப்படியே என்ன பண்ணிட்டாரு? அப்படியே கிழிச்சிட்டார். சரி, கிழிச்சு நமக்கும் பரலோகத்துக்கும் இடையே ஒரு உறவை என்ன செஞ்சிட்டாரு? ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை அந்த உறவில் ஏதாவது ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கலாம், கவலைகள் வரலாம், பாரங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். இயேசு எப்படி தனிமையை உணர்ந்தாரோ அது மாதிரி தனிமையை உணர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். எல்லாரும் நம்மளை கைவிட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு சொல்லுங்கள், எனக்காக தேவாலயத்து திரைச்சீலையவே நீங்கள் என்ன செஞ்சீங்க ஆண்டவரே? 2 கிழிச்சு போட்டு நான் வரணுன்றதுக்காக தான் ஆண்டவரை கிழிச்சிங்க. அல்லேலூயா. நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அந்த வசனம் ரொம்ப நம்மளை ஆண்டவருக்குள்ள பக்கத்தில் இழுத்துட்டு போகும். நம் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருத்தருக்காக இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். எதுக்காக ருசி பார்த்தார்? நான் வேணும், நான் வரணும்,
நான் அவரை தேடி வரணும், நான் அவர் பக்கத்தில் வரணும். வர முடியாதுங்க. தேவாலயத்து திரைச்சீலை கிழிக்கப்படாதிருந்தால் யூதர்களை தவிர வேற யாரும் போக முடியாது. இஸ்ரவேல் மக்களை தவிர வேற யாரும் போய் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட முடியாது. இந்த பஸ்காவை புசிக்க முடியாது. அப்ப ஆண்டவர் அந்த நேரத்தில் யாரை நினைச்சிருக்கிறாரு? நம்ம ஒவ்வொருவரையும் நினைச்சிருக்காரு. நம்ம ஒவ்வொருவரையும் நினைச்சுதான் அந்த திரைச்சீலையை கிழிக்கிறார். ஐயோ, இஸ்ரவேல் மக்கள் இல்லாத எண்ணற்ற மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணுமே, அவங்க பரலோக ராஜ்யம் வரணுமே, அவங்க தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கணுமே அப்படின்றதுக்காக தான் திரைச்சீலை கிழிக்கப்பட்டுச்சு. திரைச்சீலை எதற்காக கிழிக்கப்பட்டுச்சுன்னா எனக்காக கிழிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. யாருக்காக கிழிக்கப்பட்டுச்சு? எனக்காக கிழிக்கப்பட்டுச்சு. சரி, முதலாவது அந்த காரியத்தை கர்த்தர் செய்தார். அதே திரும்ப வாசிக்கலாமே, அந்த 15. அதுக்கு முன்னாடி 35, 36. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் ஓடி, இவர் சொல்றாரு, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொன்ன உடனே ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்துட்டு வந்து, யோவான்ல தான் இன்னும் விவரமா இருக்கும், ஒரு பாத்திரம் நிறைய காடி வைக்கப்பட்டிருந்தது. ஒருவன் கடற்காளானை எடுத்து அந்த காடியிலே நனைத்து ஈசோப்பு தண்டிலே என்ன செய்தான்? மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். அவர் குடிச்சாரா இல்லையா? குடிச்சாரா இல்லையா? குடிச்சார். 2 முறை. நான் ரொம்ப குடிக்கல அப்படின்றது தான் நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். 2 முறை அவருக்கு காடி கொடுக்கப்பட்டுச்சு. இயேசுவுக்கு 2 முறை கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு முறை குடிக்கல, 2வது முறை குடிச்சார். அல்லேலூயா. முதல் முறை அவருக்கு கொடுக்கப்பட்ட காடி எப்படி செய்யப்பட்டதுன்னா, வெள்ளை போளமும் திராட்சரசமும் கலந்த காடி. அல்லேலூயா. எதனால் செய்யப்பட்டது? வெள்ளை போளத்தினாலும் திராட்சரசத்தினாலும் கலந்து செய்யப்பட்டது. இதை ஒரு குற்றவாளிக்கு எப்போ கொடுப்பாங்கன்னா, அவனை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக கொடுப்பார்கள். இது எப்போ கொடுப்பாங்கன்னா, சிலுவையில் அறைந்த பின்பாக கொடுப்பாங்க. உயிர் சீக்கிரம் போகட்டுமே அப்படின்னு நினைக்கிறவங்க கொடுப்பாங்க. ஆனால் அவங்க அதை கொடுத்ததுனால உயிர் போகிறது கிடையாது. முதல்ல கொடுத்த காடி எதுக்கு தெரியுமா? வெள்ளை போளம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா காடியை குடிக்கலன்னு இது ஒரு பெரிய பிரச்சனை. ஒருத்தர் குடிக்கலன்றது, ஒருத்தர் குடிச்சாருன்னு நல்லா நீட்டாக எழுதியிருக்கு பைபிளில். ஆனால் 2 முறை அது கொடுக்கப்பட்டுச்சு. முதல் முறை சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளை போளமும் திராட்சரசமும் கலந்த காடியை கொடுத்தாங்க. அதை அவர் குடிக்க மாட்டேன்ட்டார். ஏன் தெரியுமா? அதை சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி அதை கொடுப்பாங்க. வெள்ளை போளம் என்பது மரத்து போக செய்கிறது, திராட்சரசம் என்பது மயங்க செய்கிறது. அல்லேலூயா. மரத்து போக செய்கிறதையும் மயங்க செய்கிறதையும் கலந்து சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா குடிக்க கொடுத்துட்டா அவங்க அப்படியே அரை நினைவில் இருப்பாங்க. அப்போ அந்த சிலுவையில் அடிக்கிறதோ அந்த கஷ்டம்லாம் ரொம்ப தெரியாது. அதனால ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் சாக போகிறவனுக்கு சாகும்போது அவன் ரொம்ப கஷ்டப்பட வேணான்னு கொடுத்துருவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அதை குடிக்கல. ஏன் தெரியுமா குடிக்கல? ஒவ்வொரு வலியையும், ஒவ்வொரு வேதனையையும், ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் 100க்கு 100 நான் அனுபவித்து என் பிள்ளைங்களுக்கு முழுமையான விடுதலையை கொடுக்கணும். நான் இதை குடிச்சிட்டா நான் மயங்கிடுவேன், இதை குடிச்சிட்டா எனக்கு மறத்து போயிடும், இதை குடிச்சிட்டா நான் எனக்கு வலி தெரியாமல் இருக்கும், ஆனால் என் பிள்ளைங்க வலியை அனுபவிக்கக்கூடாது, என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, பூரண விடுதலையை தரணுன்றதுக்காக அந்த காடி அவர் குடிக்கலை. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் கிறிஸ்தவங்கன்னு சொல்லப்பட்டவங்க எத்தனை பேர் தெரியுங்களா? என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த இயேசுவோடைய அன்பு அதை நினச்சா அதை கொஞ்சோண்டு அவர் குடிச்சிருக்கலாமா இல்லையா? நீங்கள் சொல்லுவாங்க குடிக்கக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கா. அடைச்சி நீ பைபிளை தூக்கி போட்டு போ முதன்றுவேன். நான்லாம் இயேசுவாக இருந்தா அவருக்கு அந்த நேரத்துக்கு எப்படி இருந்திருக்கும்?
குடிக்க வேணாம். என் பிள்ளைங்களுக்காக, அவங்களுக்காக, அவங்க 100க்கு 100 விடுதலை ஆகணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க விடுவிக்கப்படணும், அவங்க சுகமாகணும். அவங்களுக்காக 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 நம்ம ஒவ்வொருவருக்காக அந்த மரணத்தை அவர் ருசிச்சதுனால இது அவருக்கு குடிக்க பிடிக்கல. நான் வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டாரு. நமக்காக அதை ஒதுக்குனார்ல இயேசு. இயேசுக்காக நம்ம எதை ஒதுக்கணும்? பெரிய வெள்ளிக்கிழமை அது இதுன்றோம். இயேசுக்காக அவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியம் வேணாம். நமக்காக அவர் வேணான்னு சொன்னார்ல, நமக்காக சொன்னார்ல வேணான்னு. அவர் அந்த நேரத்தில் அவருக்கு அதை ஊற்றி அவர் அதை குடிக்கிறது அரசாங்க சட்டப்படி கரெக்டு. அவங்களே கொடுப்பாங்க அதை, ஏன்னா அந்த வலி தாங்க முடியாதுன்றதுக்காக. நமக்காக அந்த உயிர் போகிற அந்த கொடுமையான நேரத்தில் கூட அந்த திராட்சரசத்தையும் வெள்ளை போலத்தையும் நான் தொட மாட்டேன். நான் தொட்டா அது இவங்களுக்கு நல்லதில்லை, நான் தொட்டா ஃபெமினாவுக்கு நல்லதில்லை, நான் தொட்டா முருகனுக்கு நல்லதில்லை, நான் தொட்டா அகஸ்டினுக்கு நல்லதில்லை, நான் தொட்டா மேரி அம்மாவுக்கு நல்லதில்லை. அவங்களுக்காக நான் இதை குடிக்கல, வேண்டாம், இந்த வழியை நான் அனுபவிச்சுக்கிறேன்னு சொன்னாரே, அவருக்காக 1000ல் 1 பங்கு நம்ம உண்மையா இருந்தா கூட பரலோகம் நமக்காக திறந்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்பு வேணான்னு சொல்றவங்க அவங்க உண்மையிலே அவங்களுக்கு ஒரே ஒரு பேர் தான் சொல்ல முடியும், அறியாமை உள்ளவர்கள். இயேசுவின் அன்பு வேணாம், எனக்கு இந்த உலகம்தான் வேணும்னு சொல்றவங்களை பார்த்து தான் வேதம் சொல்லுது. நான் சொல்லல. அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு. 2வது ஒரு காரியத்தை பார்த்தோம். கடற்காளானை என்ன செய்யற? இப்ப இந்த இடத்துல கடற்காளானை கொண்டுட்டு வந்து காடியில் என்ன செய்யறாங்க? முக்கி. அந்த நாட்களில் கடற்காளான் எப்படி இருக்குன்னா பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தலைவணிக்கெல்லாம் வச்சுருக்காங்கல்ல பஞ்சு, அந்த மாதிரி இருக்கும். அதை கொண்டு வந்து எங்கே முக்குறாங்க? காடியில் முக்கி அதை கொண்டுட்டு வந்து என்ன செய்கிறாங்களாம்? இந்த கடற்காளான் காடியிலே நனைக்கப்படும் போது அது அந்த உடம்புல போய் என்ன செய்யும்னா, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் 10 மணி நேரம் சிலுவையில் தொங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அடிபட்டு அங்கங்கே அடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துலலாம் ரத்தம் என்ன செய்யும்? அப்படியே கட்டி கட்டி நிற்கும். ரத்தம் வெளியில் ஒரு சிலருக்கு போகாது. நிறைய அடிப்பட்டவங்களுக்கு ரத்தம் வெளியில் என்ன செய்யாது? அப்படியே கட்டி நின்றுக்குமா. அதனால் சிலுவையில் அடித்ததுக்கப்புறம் இதை கொடுப்பாங்களா? இதை எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கெல்லாம் ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? ஹார்ட் பேஷண்ட் சாப்பிடுவாங்க, அது நிறைய மாத்திரை இருக்கும். அது சாப்பிட்டா அந்த ரத்தம் என்னவாயிருமா? தண்ணி ஆயிரும். கட்டியாக இல்லாமல் ரத்தம் என்னவாயிரும்? தண்ணி ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு மெடிசன் தான் இந்த கடற்காளான். இதை கொடுத்தா இந்த உடம்புல அங்கங்கே ரத்தம்லாம் கட்டாது, ரத்தம் ஃப்ரீயாக எல்லா ரத்தமும் வெளியே போயிடும்ன்றதுக்காக அதை கொடுப்பாங்க. இயேசு அதை வாங்கி குடித்தார். ஏன் தெரியுமா? ஒரு சொட்டு ரத்தத்தை கூட நான் வச்சுக்க மாட்டேன், என் ஜனத்துக்காக என் ரத்தம், உடம்புல உள்ள ரத்தம் எல்லாத்தையும் கொடுப்பேன். அவ்வளோ ரத்தத்தையும் கொடுத்துட்டாரு. ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தை அந்த விழாவில் வச்சுருந்தார். கொஞ்சோண்டு ரத்தத்தை எங்கே வச்சுருந்தாரு? விழாவில் வச்சுருந்தார். அந்த ரத்தம் யாருக்காக வச்சுருந்தார் தெரியுங்களா? விழாவில் இருந்து தான் ஆதாமுடைய விழா எலும்பை எடுத்து தான் யாரை செஞ்சார்? ஆண்டவர் ஏவாளை செஞ்சார். பிந்தின ஆதாமா இருக்கிற இயேசுடைய விழா, அந்த விழாவில் இருந்த அந்த கொஞ்சோண்டு ரத்தம் இந்த மணவாட்டிகளுக்காக. அல்லேலூயா. சபை, திருச்சபை ஸ்தாபிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை நான் எழுப்பணுன்றக்காக அந்த கொஞ்சோண்டு ரத்தம் கடைசி அவர் அந்த கடற்காளானை குடிச்சு உயிரை விட்ட உடனே அந்த ஒரு ஈட்டி எடுத்து குத்தணும்னா அந்த ரத்தமும் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. தனக்குன்னு உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்தாருங்க. நமக்குன்னு எதங்க வச்சுக்கிட்டு இருக்கோம்? வாலிபன் ஏசு யாரு? வாலிபன். ஏதோ வயசானவர் இல்லை, சரி போ அப்படின்னு சாக போகிறாரு. இந்த போய் அதுக்குன்னு சிலுவையில் அடிபட்டு சாகட்டும். வாலிபன் உடம்புல இந்த ஆர்சி சர்ச்சிலெல்லாம் அந்த சிலுவையில் இயேசுக்கு சின்னோண்டு இடுப்பில் ஒரு துணியை கட்டியிருப்பாங்க. அந்த துணி கூட அவருக்கு கிடையாது. அல்லேலூயா. அவர் நிர்வாணமாய் தொங்கினார், காரி துப்பப்பட்டாரே. எல்லாரையும் நல்லா இருக்குன்னு இல்லை,
நீ இறங்கி வா பார்க்கலாம் அப்படின்னு அவருடைய சுய மரியாதையை டச் பண்ணுற மாதிரி பேச்செல்லாம் கேட்டார். எது பார்த்துமே அவர் இறங்கலை. நான் இறங்கி வரேன்னு நினச்சிருந்தாருன்னா நம்ம நிலைமையெல்லாம் என்ன இருக்கும்? அல்லேலூயா. சரி, அடுத்த ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை, ஆமாம், கீழ் வரைக்கும் 2 கிழிஞ்சு. மத்தேயு 27 51 53 வரைக்கும் வாசிக்கலாம். கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அல்லேலூயா. இதுக்கப்புறம் இங்கே நடக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம படித்தோம் இல்லை? 51 போடு. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது. அல்லேலூயா. பூமி அதிர்ச்சி உண்டானது. அந்த பூமி அதிர்ச்சி எப்பெல்லாம் உண்டானுச்சின்ற ஒரு கணக்கெடுப்பில் அன்னைக்கு உண்டானதும் என்ன செய்யப்பட்டிருக்குது? பதிவு செய்யப்பட்டிருக்கு. பூமி என்ன பண்ணிச்சான்? அதிர்ந்துச்சு. பூமி ஏங்க அதிர்ந்துச்சு? பரிசுத்தமுள்ள ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டவுடன் பூமியால் அதை என்ன செய்ய முடியலை? தாங்கிக்க முடியலை. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அந்த ரத்தத்தை நாம் உட்கொள்கிறோம். அல்லேலூயா. பூமி அதிருது. நம்மளை ஆண்டவருடைய ரத்தம் என்ன செய்யுது? பரிசுத்தப்படுத்துது. பூமி அதிருது. அடுத்தது என்ன நடக்குது? கண்மலைகள் பிளந்தது. மலைகள், பெரிய பெரிய மலைகள்லாம் அப்படி என்ன செஞ்சான்? விரிசல் விட்டுச்சு அப்படின்றாங்க. ஏங்க கண்மலை பிளக்கணும்? ஏன் தெரியுமா? அந்த இடத்துல அடிக்கப்பட்டது கண்மலையாகிய கிறிஸ்து. கண்மலையாகிய கிறிஸ்துவின் சரீரம் பிளந்தது. அதனால கண்மலைகள் எல்லாம் பிளந்தது. அல்லேலூயா. அந்த பூமி அதிர்ச்சியில மலைகள் எல்லாம் விரிசல் காணப்பட்டுச்சான். ஏன்னா கண்மலை, நம்முடைய கண்மலை என்ன செய்யப்பட்டுச்சு? பிளக்கப்பட்டுச்சு. உளப்பட்ட ஏரை போல் இருந்ததா அவருடைய உடல். உளப்பட்ட நிலம் போல், ஏரை கொண்டு உளப்பட்ட நிலம் போல் இருந்ததா இயேசுவோட உடம்பு. ஒரு நிலத்தை ஏர் வச்சு உழுதுட்டு அதில் ஒரு கை அளவு இடத்த கூட அதில் பார்க்க முடியாது நம்ம. அந்த மாதிரி தான் அவர் உடம்புல இந்த இவ்வளவு இடம் தான் காயமில்லாத இடம்னு சொல்ல முடியாது. கண்மலை என்ன செய்யப்பட்டுச்சு? விளக்கப்பட்டுச்சு. சும்மா அங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் சதை தொங்கி இருந்துச்சு. அதையும் பிடிச்சி இழுத்துருந்தா அதுவும் பிஞ்சு போயிருக்கும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டுச்சு. கண்மலையாகிய கிறிஸ்துவனுடைய உடல் கிழிக்கப்பட்டதுனால கண்மலைகள்லாம் அதிர்ந்துச்சான். உலகத்தில் உள்ள மலைகள்லாம் என்ன செய்ய அடைஞ்சிச்சு? அதிர்ந்துச்சான். இன்னொரு காரியம் ஒன்று நடந்துச்சு. கல்லறைகள் திறந்தது. கல்லறைகள் என்ன செஞ்சு? திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருது. இது எதை தெரியுமா காமிக்குது? அவர் வருகையில் என்ன நடக்கும்ன்றத அடையாளமாக அவர் காட்டுறார். கண்மலை பிளக்கிறதும் வருகையில் நடக்கும். பூமி அதிர்ச்சியும் வருகையில் நடக்கும். வருகையில் நடக்க போகிற ஒரு காரியத்தை அவர் காமிக்கிறார். கல்லறைகள் திறந்தது. நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழுந்திருந்தது. நம்ம ஒரு சிலருக்கு இது ஒரு குழப்பமாக இருக்கும். ஏன் எந்திரிச்சிச்சு சரீரம்? யார் சரீரம் எந்திரிச்சிச்சு? கொரிந்தியர்ல ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலன் யாரா? இயேசு. அவர் தான் என்ன செய்யறாராம்? கொரிந்தியர் 15 நினைக்கிறேன், பாருங்க. எத்தனைப்பா? வாசிங்கப்பா. அவனவன்
வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான்? முதற் பலனானவர் கிறிஸ்து. இயேசு தான் முதல்ல உயிர் தெழுவாராம், அதுக்கப்புறம் தான் எல்லாரும் உயிர் தெழுவாங்கன்னு இருக்கு. இங்க என்ன என்ன இப்போ எழுதப்பட்டிருக்கு? இல்லை, இங்கே நம்ம படித்தோம், நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் எந்திரிச்சிச்சுன்னு. அப்போ இயேசு உயிர் தெழுவுறதுக்கு முன்னாடியே அவங்க உயிர் தெழுதுட்டாங்களா? அப்போ கல்லறை திறந்துச்சின்னு போட்டிருக்குல்ல, கல்லறை திறந்துச்சின்னு போட்டிருக்கு. அப்புறம் வேற என்ன போட்டிருக்கு? கல்லறை திறந்து நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவானுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்ட. இங்க பாருங்களேன், அவர் ஜீவனை கொடுத்தோன்னே கல்லறை திறந்துருச்சு. ஜீவனை கொடுத்தோன்னே கல்லறை திறந்துருச்சு. கல்லறைக்குள்ள இருக்கிற உடம்பு எந்திரிச்சிருச்சு. ஆனா அந்த உடம்பு ஊருக்குள்ள வர்றதுக்கு 3 நாள் கழிச்சு தான் வந்துச்சு. 3 நாள் வரைக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த உடம்பு? நான் இது ரொம்ப ரொம்ப இதுக்குள்ள என்னமோ ஒன்று இருக்கு அப்படின்னு தியானிக்கும் போது, இயேசு தன்னுடைய ஆவியை பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆவியை யார் கையில் ஒப்பு கொடுத்தார்? பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். அவருடைய ஆத்மா எங்கே போச்சு? இயேசுடைய ஆத்மா எங்கே போச்சு? மரிச்ச உடனே 3 நாள் எங்கே இருந்தார்? அவர் பாதாளத்தில் இருந்தார். அவருடைய ஆத்மா 3 நாள் எங்கே போயிடுச்சு? பாதாளத்தில். காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? பிரசங்கிக்கிறார். சரி, அப்போ அந்த இடத்துல இங்கே எழுதப்பட்டது ஆவி அப்படின்னு இருக்கு. இயேசு ஆவியில் போல அவருடைய ஆத்மா தான் போச்சு. இந்த கல்லறைக்குள்ளே இருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஆவியெல்லாம் எங்கே இருக்குது? கல்லறைக்குள்ளே இப்பயுமே கல்லறைக்குள்ளே இருக்கிறவங்களுடைய ஆவி எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? பிதாவினுடைய சமூகத்துக்கு போயிடுச்சு. கல்லறைக்குள்ளே இருக்கிறவங்களுடைய ஆவி எங்கே இருக்குது? பிதாவினுடைய சமூகத்தில் போயிடுச்சு. ஆத்மா எங்கே இருக்குது? அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்கன்றதை பொறுத்து அது பரதேசில் இருக்குதா பாதாளத்தில் இருக்குதோ போயிடுச்சு. இப்போ இயேசு உயிரை விட்டார், ஜீவனை கொடுத்தார். கொடுத்துட்டு நேராக எங்கே போகிறாரு? பயமாக இருக்கா சொல்ல? பாதாளத்துக்கு போகிறாரு. அங்கே போய் அங்கே ஒரு சில ஆத்துமாக்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? பிரசங்கிக்கிறார். இந்த ஆத்துமாக்களுடைய ஆவி எங்கே இருக்கு? பிதா கிட்ட இருக்கு. இப்போ இவர் இங்கே உள்ள போன இவரோட ஆவி எங்கே போச்சு? இவர் உயிரை விட்டானே இவர் ஆவி பிதாட்ட போயிடுச்சா? பிதாட்ட போய் அந்த எல்லா ஆவியையும் கொண்டுட்டு வந்துருச்சு. எங்கே கொண்டு வந்துருச்சு? கல்லறைக்குள்ளே வந்துருச்சு. அது சரீரம் படுத்து கிடக்குல்ல, இவரோட ஆவி எங்கே போச்சு? பிதாவின் இடத்துல போயிடுச்சுல. பிதாவின் இடத்துல போய் அந்த ஆவிகளெல்லாம் எங்கே கொண்டு வந்துருச்சு? சரீரத்துக்குள்ளே. இப்போ சரீரம் கிடக்குது, ஆவி உள்ளே வந்துருச்சு, ஆத்மா இல்லை. ஆத்மாக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? நடந்துக்கிட்டு இருக்கு. கீழே பேசிக்கிட்டு இருக்கார் அவர். அவர் என்ன பேசினாரோ யாருக்கு தெரியும்? போய் பார்த்தா தான் தெரியும். நம்மளாம் ஒன்று ஒரு கதை பேசக்கூடாது. என்னமோ ஒன்று பேசினார், நல்லா பேசினாரோ, திட்டினாரோ, அன்பாக பேசினாரோ, என்னமோ சரி முடிச்சிச்சு, அங்கே முடிஞ்சிருச்சு ஆத்துமாக்கல்ல. ஏன்னா பரிசுத்தவான்களின் ஆத்துமான் இருக்கு. பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாவா இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. இயேசுவை பெற்ற தாயாகிய மரியாளா இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படாமல் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அவங்களாம் கழுவப்பட்டுட்டாங்க, நான் அதுக்காக இல்லைன்னு சொல்ல. சரி, இவர் போகிறாரு. 3 நாள் என்ன செய்கிறாரு? பிரசங்கிக்கிறாரு. பிரசங்கிச்சு இந்த ஆத்துமாக்கள் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார். அல்லேலூயா. இவர் என்ன செய்கிறார்? 3 நாள் கழிச்சு இவருடைய சரீர உயிர்ப்பித்து வரும்போது அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் என்ன செய்யுது? உயிர்ப்பிக்கப்பட்டு எல்லாரும் வெளியே வராங்க. அல்லேலூயா. அந்த ஆத்துமாக்கள் நடமாடினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அப்புறமா செத்து போயிட்டாங்க. அப்புறமா என்ன செஞ்சாங்க? எல்லாரும் மரிக்கிறது போல முதற் பலன் இயேசு தான் மரித்து நமக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? பேசிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையின் வெற்றி ஆராதனையில் நாம் படிக்கிற இந்த பைபிள் சாதாரணமானது அல்ல. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் அல்ல. அவர் ஒரு சரித்திர நாயகன். அவர் யார்? சரித்திரத்தையே கிமுன்னு பிரித்தவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நமக்கு கிடைச்சது. ஒரு நாள் நம்ம அவர் வருகைக்கு முன்னாடி நம்ம மரித்தோம்னா நம்ம கல்லறையும் திறக்கப்படணும்.
கல்லறை என்ன செய்யப்படணும்? திறக்கப்படணும். எல்லாருடைய கல்லறையும் திறக்கப்படும். அது தெரியுமா? எல்லாருடைய கல்லறையும் திறக்கப்படும். ஒரு சிலர் சொல்லுவாங்க ரட்சிக்கப்பட்டவங்க கல்லறை தான் திறக்கப்படும், ரட்சிக்கப்படாதவங்க கல்லறை எல்லாம் திறக்காது. எல்லாருடைய கல்லறையும் திறக்கப்படும். இயேசுவை அறிந்தவன், அறியாதவன், தீவிரவாதி, விபச்சாரக்காரன், கொலைகாரன், இரத்த சாட்சியா மறிச்ச எல்லாருடைய கல்லறைகளும் ஒரு நாள் திறக்கப்படும். ஆனால் முதல்ல அவருடைய வருகையில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அந்த அவனவன் தன் தன் வரிசையிலே எழுந்திருப்பான். முதல் வரிசையில் நாம் எந்திரிக்கணும்னு முயற்சி பண்ணணும். முதல் வரிசையில் நம்ம எந்திரிக்கணும்னா நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கணும். அப்போ தான் நமக்கு பின்னாடி வர்ற சந்ததியெல்லாம் பாவ சாபம் இல்லாமல் இருக்கும். நம்ம சந்ததிக்கு நம்ம சேர்த்து வைக்கிற எல்லாத்த விட மிகப்பெரியது என்ன தெரியுமா? ஆத்தும ரட்சிப்பு. பாவ சாபத்திலேருந்து விடுதலை ஆகிருக்கணும். இப்போ ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுக்கலை அப்படின்னா அவங்க அப்பா அப்பாவும் அவங்க தாத்தா செஞ்சது, அவங்க முப்பாட்டை செஞ்சது எல்லாமே அவங்க மேலே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் அது அப்பப்போ கிரியை செய்யும். ஒருவேளை பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருந்தா அதிலிருந்து பிள்ளைங்க தப்பிச்சுக்கலாம். ஆனாலும் இவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அந்த பிள்ளைகள் அவங்க ஆவிக்குரிய நிலைமையில் தடுமாறும் போது இதில் அந்த பிள்ளைங்க பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் ரட்சிக்கப்படுங்க. இயேசு முதல் வரிசையிலே யார் உயிர் தெழுவான்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அவருடைய வருகையிலே கல்லறை திறக்கப்படும். முதல் வரிசையில் உயிர் தெழுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வரிசை இருக்குது, அது பகிரங்க வருகை. அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு நாளில் எல்லா சத்தவங்களையும் எழுப்புவார். மரிச்ச அத்தனை பேர் எந்திரிச்சு வந்து சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய இகழ்ச்சிக்கும் நிந்தைக்கும் எழுந்திருப்பார்கள். எந்திரிக்கிறது நாம் எப்படி எந்திரிப்போன்னு இப்பயே யோசிச்சு வச்சுக்கோ. ஒரு நாள் வரும், நம்ம ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு ஒரு நாள் வரும். அப்போ வருகைக்கு முன்னாடி நம்ம மறிச்சிட்டோம்னா நாம் எந்திரிக்கும் போது நித்திய ஜீவனுக்கு எந்திரிக்க நம்ம நினைப்போம். அப்போ யாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்போகிறோம், அப்போ என்ன நடக்கும் யாருக்கு தெரியும்? அதெல்லாம் அப்படி இல்லை. இப்போ நம்ம மறிச்சிடறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இல்லை, இன்னும் ஒரு 40 வருஷம் கழிச்சு நான் மறிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் மறிச்சிட்டேன். இப்போ இது என்ன 2025, 40 வருஷம் என்ன எத்தனை வருது? அது 2065. 2065 நான் மறிச்சிடறேன். மறிச்சதுக்கப்புறம் அங்கிட்டு இயேசு 2600 வராருன்னு வச்சுக்கோங்க. 2065 நான் மறிக்கிறேன்னா இயேசு 2665 வராரு. ஏன்னா அப்படி சொன்னதான் நம்மளுக்கு கணக்கு தெரியும். 2665 இயேசு வராருன்னா எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 600 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னை கொண்டுட்டு போய் உள்ளே வச்சு 600 வருஷம் கழிச்சு அவருடைய வருகையில் நான் எந்திரிக்கிறேன்னா எப்படி எந்திரிப்பேன் தெரியுங்களா? இப்போ நைட்டு தூங்கி காலையில் எந்திரிச்சா எப்படி எந்திரிப்போம்? நைட்டு தூங்கி காலையில் எந்திரிச்சா அப்படியே நாம் இந்த 2065 அந்த முதல் நாள் நான் ராத்திரி தூங்கி காலையில் எந்திரிக்கிற மாதிரி தான் எந்திரிப்பேன். அந்த எந்திரிக்கும் போதே எனக்கு எல்லா உணர்வுகளும் தெரியும். நான் செஞ்ச நல்லது தெரியும், கெட்டது தெரியும். 600 வருஷம் கழிச்சுனாலும் அப்போ தூங்கி எந்திரிச்ச மாதிரி எந்திரிச்சு வந்து நிற்கும்போது நான் இயேசுவுக்குள்ளே இல்லாமல் நான் செத்துருந்தேன்னா உன்னை கொண்டுட்டு போய் எங்கே போடுறேன்? அக்கினி கடலில் போகிறேன். ஐயோயோ ஆண்டவரே, வேணாம் ஆண்டவரே, விட்டுருங்க ஆண்டவரே, இப்போ நான் ரசிக்கப்படுறேன் ஆண்டவரே. இல்லை, உனக்கு நிறைய தருணம் கொடுக்கப்பட்டுருச்சு. அல்லேலூயா. இந்த நாளில் சிலுவையின் வெற்றி ஆராதனையில் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். உனக்காக தான் திரைச்சீலையை நான் கிழித்தேன். திரைச்சீலை 4 இன்ச்சு அகலம், 60 அடி நீளம், 20 அடி உயரம். சாலமோன் கட்டின தேவாலயத்தின் திரைச்சீலை 45 அடி நீளம். இது அதுக்கப்புறம் ஏரோது கட்டினது. இது சாலமோன் கட்டினது கிடையாது. அது சாலமோன் கட்டினது, அது இது எரிச்சிட்டாங்க, அது போயிடுச்சு. இது யார் கட்டினது? ஏரோது கட்டினது. ஏரோது கட்டி ஒரு 40 வருஷத்தில் தான் இயேசு அந்த ஆலயத்துக்குள்ளே வர்றாரு. ஏரோது கட்டி 40-50 வருஷத்துக்குள்ளே திரைச்சீலை கிழியுது. ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக தான் நான் அதை கிழிச்சேன். நீ வருவன்ட்டு தான் நீ பிதாவினுடைய சமூகத்துக்கு தேடி வருவ. நீ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவ. நீ பரிசுத்த வாழ்க்கை வாழ்வ.
நீ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவ. ரட்சிக்கப்பட்டவங்க கூட பாவ மன்னிப்பை மறந்து எத்தனையோ பேர் இருக்காங்க. அடுத்து 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 துணிகரமாக தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் ரட்சிக்கப்பட்டோன்றதே மறந்துட்டு வாழ்றாங்க. திரைச்சீலை கிழிக்கப்பட்டது நமக்காக தான். நம்ம உள்ளே போகணும். இந்த நிமிஷம் இப்போ உள்ளே போகணும்னு நினச்சா கூட போகலாம். இப்போ கூட ஆண்டவரே உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போங்க ஆண்டவரே. எந்த நேரம் வேணாலும் தேவனுடைய சமூகத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பதற்காக தான் அவர் கைவிடப்பட்டார். நாம கைவிடப்படக்கூடாது என்பதற்காக, அவர் வருகையில் நாம கைவிடப்படக்கூடாதுக்காக தான் இயேசு கைவிடப்பட்டார். நம்ம எல்லாரும் எழும்பி ஆண்டவரே அந்த தேவனோடு இருக்கிற உறவை இந்த நாளிலே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் ஐயா. ரேகா லாமா நா கபா ரா கபா நேகா லாமா நா பரா கபா லா கமா நபா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், இயேசுவே உம்முடைய மாம்சமாகிய திரை எனக்காக கிழிக்கப்பட்டது ஆண்டவரே. நீங்க ஜீவனை விட்டு அந்த நிமிஷத்துல உங்க வருகையில என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் ஒரு செகண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு ஆண்டவரே. எங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டீங்க. பூமி அதிர்ச்சிகள் வரும், கண்மலைகள் பிளக்கப்படும், சூரியன் இருளாய் மாறும், சூரியன் தன் ஒளியை கொடாதிருக்கும். எல்லாம் அவர் வருகையில என்ன நடக்கும்ன்றத அவர் திருஷ்டாந்தரமா காமிச்சிட்டாரு. வருகையில நீ எழுப்பப்படணும். அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்தது போல உன்னுடைய சரீரம் எழுப்பப்படணும். நீ எழுந்திருக்கணும். தூராலாக்காபா உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னை அழைத்து செல்லும், உன் பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவிடும் ஆண்டவரே என்று சொல்லி, உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னை அழைத்து செல்லும், உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னை அழைத்து செல்லும், உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். ஆமாண்டவரே, உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை உள்ளே அழைத்து செல்லும், உந்தன் பிரசன்னத்தால் நிரப்பிடும். என்னை உள்ளே அழைத்து செல்லும், உன் பிரசன்னத்தால் நிரப்பிடும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்திலே, தேவ பிரசன்னத்திலே ஆண்டவரை நிலைத்திருக்க முடியாதபடிக்கு சத்ரு கொண்டு வருகிற எல்லா இருளின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டானது, எங்க மேல வெளிச்சம் உண்டாகணும்ன்றதுக்காக தானே ராஜா பூமியிலே அந்தகாரம் உண்டானுச்சு. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். உன்மேல் கர்த்தர் உதிப்பார் என்று சொல்லி எங்களுக்காக நீர் அந்த அந்தகார இருளை ஆண்டவரே நீர் அனுபவித்தீரே. இருளின் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவரே நீர் ருசி பார்த்தீரே. ஆண்டவரே அந்த வேதனையை அனுபவித்தீரே, இந்த சாபங்களை ஏற்றுக்கொண்டீரே, பாவங்களை ஏற்றுக்கொண்டீரே. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இவர்களோடு போராடுகிற எல்லா இருளின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனாலும் தேவ பிரசன்னத்தை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஜெபிக்கும் போதோ ஆராதனை பண்ணும் போதோ ஆண்டவரோட பிரசன்னத்தை என்னால உணர முடியல. என் இருதயத்துல அதிகமான சலிப்பு, வேதனை, முறுமுறுப்பு இதெல்லாம் இருக்கு. என்னால அந்த தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியலன்னு சொல்றவங்களுக்காக இந்த வேளையில ஜெபிக்கிற ராஜா. ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்ல ராஜா. தேவாலயத்து திரைச்சீலையை மேலிருந்து கிழித்து இரண்டாக கிழித்து
ஜீவ மார்க்கத்துக்கு போகும் வழியை திறந்து கொடுத்தீரே. ரத ரத ரக ரப ரப ரிகலமன பரபல பரபல பகபல பரகல பரகபல கப நிகலமன ரக லக ரக லக ரக லக தரகரப. ஆனா நான் அந்த வழியை விட்டு தப்பி போயிட்டேன் ஆண்டவரே. வழி தப்பி போயிட்டேன் ராஜா. வழி மாறி போயிட்டேன் ராஜா. ஆண்டவரே என்னை மறுபடியும் ஆண்டவரே நீர் உள்ளே அழைத்து செல்லும். ஆமென் ஜீசஸ். உள்ளே அழைத்து செல்லும். எஸ் ஜீசஸ். நிகலமன கரபல கபல கரபல கபல நிகலமன பரபல கபல. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் அலைந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினா. என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனேனா. உம்மை போல் யாருண்டு எங்கள் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எங்கள் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. சிலுவையின் வெற்றி ஆராதனையிலே, சிலுவையிலே கர்த்தர் கொடுத்த வெற்றியிலே மிகப்பெரிய வெற்றி இருளின் வல்லமைகளுக்கு ஆண்டவரே தப்புவிக்கப்படுகிறது ராஜா. இருளின் வல்லமைகள் எங்களை மேற்கொள்ளாது. சாத்தான் எங்களை மேற்கொள்ள முடியாது. செய்வினை பில்லி சூனியங்கள் எங்களை மேற்கொள்ள முடியாது. அசுத்த ஆவிகள் எங்களை மேற்கொள்ள முடியாது. பயத்தின் ஆவிகள் எங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் இயேசு எங்களை ஆண்டவரே அந்த இருளிலிருந்து விடுதலையாக்கி விட்டார். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கும். ஆண்டவரே இருளிலே பிரகாசிக்கிற ஒளியா எங்களை வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே நீங்க எங்களுக்குள்ள வந்துட்டீங்க. நீங்க எங்களுக்குள்ள வந்துட்டீங்க. இந்த நாளிலே எங்களுக்கு ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு அந்த வெற்றியை ஆண்டவரே நீர் ஆண்டவரே சுதந்திரிக்க உதவி செய்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பிசாசின் மேலே வெற்றியை கொடுத்தீர் ஆண்டவரே. பாவத்தின் மேலே வெற்றியை கொடுத்தீர். சாபத்தின் மேலே வெற்றியை கொடுத்தீர். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். ஆனாலும் ஐயா, ஆனாலும் கர்த்தரை விட்டு விலகி போனதினால், கர்த்தரை விட்டு மறந்து போனதினால் ஒரு சில இருளின் காரியங்கள் எங்களை பிடித்துக் கொண்டது ராஜா. இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவாலயத்தின் திரைச்சீலை இயேசுவின் மாம்சமாகிய திரை எனக்காக கிழிக்கப்பட்டு புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீர். ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். அந்த திரையின் வழியாய் பிரவேசிக்கிறோம். அந்த திரையின் வழியாய் உள்ளே நுழைகிறோம். அந்த திரையின் வழியாய் உள்ளே நுழைகிறோம். பிரதான ஆசாரியன் அல்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த திரையின் வழியாய் உள்ளே நுழைகிறோம் ஐயா. நிகராமா நகராமா நிகலாமா நகராமா கிருபாசன தண்டையிலே நெருங்குகிறோம். பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களா, இயேசுவின் நாமத்தினாலே மீட்கப்பட்டவர்களா ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கம்பீரமாய் நிற்கிறோம். நிகலா பரக தூரலா கமா நகரகலமா நகரக சலகதியா நிபிலாத நகந்துரகதி ஆக்கர பரகதியா இயேசுவின் நாமத்தினால். ஆமென். இயேசுவின் நாமத்தினால். ஆமென். விசுவாசிங்க. விசுவாசத்தோடு ஆண்டவரே, ஆண்டவரே வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் நுழைய வேண்டிய அந்த இடத்துல எந்த நேரமும்
ஆமென். நான் நுழைவதற்கு ஆமென். எனக்கு அந்த வாசலை திறந்து கொடுத்தீர். ஆமென். அந்த வாசலையே திறந்தவர் ஹalleluya. மற்ற வாசல்களை திறக்காமல் இருப்பது எப்படி? ஆமென் ஜீசஸ். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் உடைய பிள்ளைகளுடைய நன்மைக்கு எதிராய் பூட்டப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுவதா இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே பலனை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே ஐஸ்வரியத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே அசுத்த ஆவிகளின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். போ இயேசுவின் நாமம், போ இயேசுவின் நாமம். நீகலகரபல கரமன கரபல லகதரகதர கஸ்யா லகதுர கரபர கதியா கரகதர கதியா லகதுனகந்தர கதுர கஸ்யா லகதுர கரபலமா. இயேசுவின் நாமத்தினால் இனி இவனுக்குள் போகாதே. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு என்ற கட்டளை இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, நீர் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த சிலுவையின் வெற்றி ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, இன்றைக்கு வாசித்த வேத வசனங்களுடைய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரலோகத்தோடு இவர்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கட்டும். எப்ப வேணாலும் தேவ தூதர்கள் இவர்கள் எல்லைகளிலே கடந்து வரட்டும். இவர்கள் பரலோக தரிசனங்களை காணட்டும். இவர்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளட்டும், வரங்களை பெற்றுக்கொள்ளட்டும். பைபிள் வாசிக்கிறது என்னையிலிருந்து மிகவும் விசேஷமா இருக்கட்டும். படிக்கும் போதே அதில் உள்ள ஆழமான சத்தியங்களை இவர்கள் அறிந்து கொள்வார்களா? வேதத்திலே சொல்லப்பட்ட சகல விதமான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தினால் ஒரு விசுவாசிக்கு கிடைக்க வேண்டிய சகல உரிமைகளும் ஆசீர்வாதமும் ஒவ்வொருவர் மேலும் 100% வந்து இறங்குவதா. நீர் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் முன்னாடியில் போனார். அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார், நீர் எனக்கு தந்தவர்களில் நான் ஒருவனையும். ஆமென். எபிரேயரில் ஒரு வசனம் உண்டு, அதை சொல்லி முடிக்க போகிறோம். ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஆக ஆண்டவர் உங்களுக்கு இரக்கத்தையும் தைரியத்தையும் அருள்வாராக. உதவி உண்டு. அல்லேலூயா. நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். ஆராதனை முடிந்த உடனே அவங்க எல்லாருக்குமே டிஃபன் ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் எல்லாருமே அமர்ந்து கொள்ளுங்க. யாருங்க பின்னாடி போய் ரஷ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அப்புறம் சாப்பிட்டு விட்டு கடந்து செல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துகிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு சாந்தா நகரில் ஒரே ஆராதனையாக நடைபெறும். என்னென்ன வாகனம் இல்லை, என்னால் ஆட்டோவில் வர முடியாதுன்றவங்க நீங்கள் அந்த வாகனத்தை பயன்படுத்திக் கொள்ளணும். 6:45 7 எங்கள் சர்ச் என்ட்ரன்ஸில் நிற்கும். நினைவில் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன், ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.